ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து அரைச்சி விட்ட கோழி குழம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ண நான் சொல்லித்தரேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கொஞ்சோண்டு ஆனியன் மட்டும் வதக்கிறதுக்காக வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் நான் கிரைண்ட் பண்ணிவிட்டேன். அது என்னென்ன கிரைண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஆனியன், அதுக்கப்புறம் டொமேட்டோ, அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக், அதுக்கப்புறம் வந்து பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, 2 கேஷ்யூ நட்டு. இது எல்லாத்தையுமே நான் வந்து கிரைண்ட் பண்ணிட்டேன். எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ணிடலாம். இது வந்து பிகினர்ஸ் கூட நம்ம கற்றுக்கலாம் இதை. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆயில் ஃப்ரை பண்ண ஆனியன் கூட வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடியை சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, சிக்கன் மசாலா கொஞ்சம் அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் வந்து இது கூட சேர்த்து ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். இது வந்து பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சிக்கன் கிரேவி. சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி, ரைஸ் எல்லாத்துக்குமே இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப அதிக ஒர்க்கு கிடையாது. நம்ம எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ அதிக நேரம் ஒர்க் பண்ணுறது இது கிடையாது. நம்ம எல்லாத்தையும் வதக்கிட்டு அப்படி கிடையாது. எல்லாத்தையும் ஜாரில் வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டால் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது ப்ரிப்பேர் பண்ணுறது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ஸோ இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போனதுமே இது கூட வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வதக்கிட்டே இருக்கணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து லிமிட்டடாக எவ்வளோ இதுக்கு நம்ம வாட்டர் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வாட்டர் சேர்த்துட்டு ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து லோ ஃப்ளேம் கொதிக்க விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே அது வெந்துட்டே இருக்க கிரேவி வந்து திக்னஸாக இருக்கும், செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் இது எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். நியூலி மேரிட் கப்புள் அவங்களும் ப்ரிப்பேர் பண்ண தெரியாது சிக்கன் அப்படி சொல்கிறவங்களும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். நீங்கள் பயப்படாமல் குக் பண்ணும்போது பயப்படாமல் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக வரும். நம்ம சமைக்கும் போது நம்ம உப்பு போடுறத விட நம்ம கொஞ்சம் பாசத்தை போட்டு சமைச்சா அது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி சிக்கன் கிரேவி ப்ரிப்பேர் பண்ணி நீங்களும் சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ தண்ணி எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து லாஸ்ட் டைமில் பாருங்கள், செம்மையாக இருக்கும், திக்னஸாக இருக்கும் கிரேவி. சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி நமக்கு ரெடி ஆயிரும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையும் நான் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணுறேன், என்னென்ன எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. நான் எப்பயுமே வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் நான் போடுவேன்னா, தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் இதில் வந்து சேர்ப்பேனா. உங்களுக்கு தேவை எவ்வளோ காரம் உங்களுக்கு லிமிட்டடாக நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1 kgக்கு என்ன குவான்டிட்டி அந்த மாதிரி தான் நான் போடுறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? நீங்கள் 1/2 kgக்கு எவ்வளோ குவான்டிட்டி, எவ்வளோ மசாலா போடணும் அப்படின்னு நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன். சூப்பரான சிக்கன் கிரேவி. நான் இன்றைக்கி வந்து இட்லி கூட நான் சாப்பிட்டேன். பட் இட்லி, பூரி, அப்புறம் சப்பாத்தி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி தான் இது. அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது சரண்யா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ட்ரை பண்ணது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான சிக்கன் கிரேவி, அரைச்சி விட்ட சிக்கன் கிரேவி ரெடி. அரைச்சி விட்ட சிக்கன் கிரேவி இது பேர். எல்லாத்தையுமே நம்ம தக்காளி ஒரு வாட்டி, வெங்காயம் ஒரு வாட்டி, எதையுமே வதக்க தேவையில்லை. கொஞ்சம் ஒரு க்ரீன் சில்லி ஒரு 4-5 க்ரீன் சில்லி போட்டு மூடி வச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம பார்த்தா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. நமக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். இது கூட நம்ம இட்லி, தோசைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சுட சுட ரைஸ் கூடயே நம்ம சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த
அவ்வளோ வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. சிம்பிளாக தான் இருக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஆனால் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதில் என்னென்ன போடுறேன் அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட் கமெண்டில் போடுறேன். பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக இருக்குது. சிக்கனில் எல்லாம் வெந்திருக்கு, பாயில் ஆகிருக்கு. கிரேவியும் திக்னஸாக இருக்குது. இது கிரேவி நான் சுட சுட இப்படி உடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றிட்டு இருந்தேன்னா, ஆனால் பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேவி கொதித்து ஒரு 15 மினிட்ஸ் கழித்து எடுத்தால் இன்னும் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்கும்போதே நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணுதில்ல, சாப்பிடணுன்னு தோணுது பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.